ஹே டாட்டூ லவ்வர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஒரு டாட்டூ வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி மெயின்டைன் பண்றது லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து பெரிய மெத்தே என்னன்னா, நம்ம ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட போய் போடும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, டாட்டூஸ் வந்து நல்லா டார்க்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே நீங்க ஒரு டாட்டூ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டாட்டூ வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து 100% வந்து டார்க்காவே வராது. நீங்களும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு டாட்டூ வந்து போடுறீங்கன்னா, நீங்க அந்த இமேஜே வந்து பேக்கிரவுண்ட்ல அந்த ஒயிட் ஸ்கின் எடுத்துட்டு வந்து தான் காட்டுங்க. அந்த ஒயிட் ஸ்கின்னும் பிளஸ் டாட்டூ தான் இருக்கும். அத பார்த்து நெறைய பேர் அட்ராக்டிவ் பண்றீங்க. அந்த மாரி அட்ராக்டிவ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஸ்கின் என்ன கலரு, அதே மாரி டாட்டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கலர்ஸுமே 70% தான் தெரியுமே. 70% தான் டாட்டூஸ் வந்து அந்த பிளாக் கலர் தான் தெரியும். நீங்க வந்து 70% தான் தெரியுமே. டாட்டூஸ் எல்லாமே வந்து நீங்க எந்த ஸ்கின்ல போட்டாலுமே 70% தான் தெரியும். இப்ப நீங்க என்னோட கஸ்டமர்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து கஸ்டமர்ஸ்ட்ட ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் குடுத்துருவேன். இந்த மாரி வந்து எனக்கு உங்களுக்கு வந்து 100% தான் தெரியாது. 70% தான் தெரியும். ஏன் அந்த 70%னா, அந்த 30%ல டாட்டூ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டிக்கான டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க நார்மலா ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு ஒரு நார்மலா ஒரு சாதாரண ஒரு டிவி ரிமோட் எடுத்தீங்கன்னா, அந்த டிவி ரிமோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் போடுறாங்க. அது வந்து ஒரு ஸ்டைலா எடுக்குறாங்க. அது அந்த மாரி ரிலேட்டட் தான் இதுவுமே. ஏன்னா, நீங்க அந்த ஃபோட்டோஸ பார்த்து அட்ராக்டிவ் ஆகுறீங்க. பட் ஆனா அந்த ஃபோட்டோஸ்ல வரா மாரியே ஹீலிங் வந்து ஒரு டாட்டூஸ்ல வந்து ஹீலிங் நல்லா ஆகும். நீங்க ஒரு 15 டேஸ், 20 டேஸ் போச்சுன்னா ஹீலிங் நல்லா வரும். ஏன்னா நாங்க ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா, செகண்ட் லேயர்ல தான் நாங்க ஒர்க் பண்றோம். ஸோ ஹீலிங் வந்து நல்லா ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து டாட்டூஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி மெயின்டெயின் பண்றது? ஒரு டாட்டூஸ் வந்து 2 இயர்ஸ் தான் வந்து ஃபேட் ஆகாம இருக்கும். நீங்க அகைன் வந்து அந்த டாட்டூஸ் போடணும்னா, அது அகைன் வந்து நீங்க ரீகோட்டிங் பண்ணணும். அந்த டாட்டூஸ் வந்து 2 இயர்ஸ் தான் வந்து ரீகோட்டிங். ஒண்ணு நீங்க கவர் அப் பண்ற மாரி இருக்கும். இல்ல வந்து எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த டாட்டூஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வேற எதனா டாட்டூஸ் வந்து போடலாம். அதே மாரி ஒரு டாட்டூஸ் வந்து ஆ இல்ல இது வந்து எனக்கு எப்படி நீங்க ஒரு டெய்லி ரொட்டீனா எப்படி நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 இயர்ஸ் வந்து எதுவுமே நீங்க மெயின்டெயின் பண்ணாம இருக்கிறது. அதே வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓ ஃபேட் ஆகுது அப்படின்னா, அது நீங்க மெயின்டெயின் பண்ணலன்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா லோஷன் போடுறீங்க, ஆஃப்டர் கேர் போடுறீங்க, ஒரு ஸ்கின்ன கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2ன்றது ஒரு 4, 5 இயர்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனா டாட்டூ அழியாது. பட் ஆனா போடுற ஆர்டிஸ்ட் தான். அந்த போடுற ஆர்டிஸ்ட் கிட்ட அது எப்படி வந்து நீங்க டாட்டூஸ் வந்து போடுறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஃபேடு நீங்க ஸ்டார்ட்டிங்கே போடும்போதே ஃபேடா தான் நான் போடுறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு 1 இயர் கூட தாங்காது. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் சரியா அங்க ஒர்க் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஆனா நீங்க நல்ல ஆர்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து டாட்டூ இருக்கிற மாரியே பண்ணுவாங்க. ஏன்னா, 2nd இயர், 3 இயர்ல வந்து ஃபேட் ஆகும். ஃபேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு நீங்க வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். நம்ம ஃபேஸ நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணணும். டெய்லி நம்ம பாத் பண்ணணும். நம்ம டெய்லி வந்து ஸ்கின் லோஷன் அப்ளை பண்றோம். எல்லாமே நம்ம ஸ்கின்ன லிட்டரலி நம்ம எப்படி மெயின்டெயின் பண்றோமோ, அதே தான் நீங்க வந்து ஃபுல்லாவே இருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டூஸ் வந்து இன்கேஸ் நீங்க போடும்போது ஆஃப்டர் கேர் ட்ரீட்மெண்ட்ல அப்போ இன்கேஸ் பல்ஜி ஆயிடுச்சோ, இல்ல ஏதோ ஒண்ணா அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன ரீசன்னா டாட்டூ டாட்டூ ஆர்டிஸ்ட் ஒன்லி அவருக்கு ஆர்ட் மட்டும் தான் தெரியும். எப்படி அந்த கேன்வாஸ்ல எப்படி நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அது வந்து அவரு கையிலுமே இருக்காது. அந்த அவருக்குமே வந்து சேஃப்டி வந்து அவர பத்தி கூட தெரியாது. மீன்ஸ் வந்து அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த லேயர்ல கரெக்ட்டா ஒர்க் பண்ண தெரியணும். அந்த ஸ்கின்ல ஒர்க் பண்றத விட அந்த லேயர்ல கரெக்ட்டா ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் வந்து ஒரு ஸ்டடீஸ் பண்ணிட்டு வர்றது இங்க டாட்டூ ஆர்டிஸ்ட் எல்லாமே. இன்கேஸ் அந்த ஸ்கின்ல வந்து ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, நீங்க ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். உங்க ஃபேவரட் டாக்டரோ, இல்ல வந்து உங்க ஃபேமிலி டாக்டரோ, இல்ல யாருன்னா இருந்தீங்கன்னா, அவங்க கிட்ட தான் நீங்க ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கணும். ஸோ இது வந்து 100%ல 70 79 77 பாயிண்ட் வந்து இந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ 3% தான் அவங்க ஆஃப்டர் ஆஃப்டர் கேர்ல உங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆஃப்டர் கேர்ல நீங்க பண்ணும்போது கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும்.
நீங்க அதே மாரி நான் ஒன்ஸ் டாட்டூ முடிச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 15 டேஸ்ல நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க பார்க்கணும். அதே மாரி ஆ லைஃப் லாங் நீங்க மெயின்டெயின் பண்ணணும்னா, லோஷன் அப்ளை பண்ணணும். அதே மாரி என்னென்ன நெறைய கிரீம்ஸ்லாம் இருக்கு. ஸ்கின் கிரீம், நார்மல் ஸ்கின்னே சொல்லலாம். நீங்க ரொம்பலாம் வந்து நான் இத மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒரு ஃபேஸ நீங்க எப்படி மெயின்டெயின் பண்ணீங்களோ, லிட்டரலி நீங்க அதே தான் மெயின்டெயின் பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். சரிங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் பாய். நியோட்கா டாட்டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.